ஓம் சாய்ராம். சாயப்பா விட்டு சொல்ல குழந்தைகளுக்கு அன்பான வணக்கங்கள். என் தங்க பிள்ளையே, உன்னை தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று கலங்காதே, கவலை கொள்ளாதே. அவர்களுக்கு தெரியாது என் அன்பு குழந்தையை தூக்கிவிட இந்த சாய் இருக்கிறேன் என்று. எப்போதும் உனக்கு யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் நீயே ஏற்படுத்தி கொள்ளாதே. இதுபோல உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டு விடு. அதை பெரிதாக எடுக்காதே. மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன், பாதி எதிரி. அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிட்டு உன் வேலைகளை செய். அதை எண்ணி எண்ணி நீ கவலை கொண்டிருக்காதே. என் செல்வமே, உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் ஒரு பாடத்தையும் ஒரு அனுபவத்தையும் புரிதலையும் ஏற்படுத்தவே நடக்கிறது. அதை ஏற்கவும் அதன்படி நடக்கவும் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் நல்லதை ஒரு முறை சுவாசித்தால் அது தரும் தென்றலை மனமாற நுகர்ந்தால், அது தரும் புத்துணர்வை அனுபவித்தால் நீங்கள் வாழ்க்கையின் உண்மையான தென்றலை உணர முடியும். நாம் உடல்நிலை சரியில்லை என்று இருக்கும் பொழுது உட்கொள்ளும் மருந்தானது கசப்பாகத்தான் இருக்கும். கசப்பு என்று தெரிந்தும் அதை நல்லது என்று நினைத்து உட்கொண்டால் உடல்நிலை சரியாகும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் வரும் கசப்பானது உன் உடலுக்கும் மனதுக்கும் உன் புத்திக்கும் பலமான வலிமையை கொடுக்கிறது. பின்னாளில் நீ உயர்ந்த நிலைக்கு போவதற்கு அந்த கசப்பே காரணமாக இருக்கிறது. அதனால் உன் வாழ்வில் எது நடந்தாலும் அதை ஏற்க கற்றுக்கொள். அது ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, அதை எப்படி சரி செய்ய வேண்டும், இப்போது நடந்த விஷயத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்பதை நீ யோசித்து செயல்படு. அதை விட்டுவிட்டு நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது, நமக்கு ஏன் துன்பங்கள் மீது துன்பங்கள் வருகிறது, நமக்கு நல்லதே நடக்காதா என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே. வாழ்க்கையில் அனைவருக்கும் இதுபோல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தன் வாழ்வில் வரும் துன்பங்களை ஏற்று அதை எதிர்த்து நின்று ஜெயிப்பதும் அல்லது அந்த துன்பத்தை பார்த்து ஓடுவதும் அவரவர் பக்குவத்தை பொறுத்தே. அதனால் உன் பக்குவத்தை வளர்த்துக்கொள். இந்த சாயப்பாவின் குழந்தை திடமான மனதோடு இருக்க வேண்டும். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். இந்த சாயப்பா எப்போதும் கூறுவதைப் போலத்தான் இன்றும் கூறுகிறேன். இந்த சாயின் பிள்ளை என்பது சாதாரண விஷயம் அல்ல. எதையும் தாங்கும் மனோதிடம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதை நீ எப்போதும் நினைவில் கொள்வாயாக. நீ சாதிக்க பிறந்த குழந்தை. அப்படி இருக்கும் பொழுது நீ பல சோதனைகளை கடந்துதான் ஆக வேண்டும். அந்த சோதனைகள் உனக்கு கொடுக்கும் அனுபவங்கள் தான் நீ அடுத்தடுத்து ஜெயிக்க போகும் வெற்றி படிக்கட்டுகள். அதை எப்போதும் நீ நினைவில் கொள்வாயாக. அதனால் உன் வாழ்வில் நடப்பது அனைத்தையும் நீ ஏற்றுக்கொண்டு பல நல்ல அனுபவங்களை கடந்து நீ மிக உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். அதற்கு உன் சாயப்பாவின் ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும். நான் எப்போதும் உன்னுடனே இருந்து உன்னை வழிநடத்தி வருவேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பாய். இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் நிறைந்திருக்கும். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.